السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أشداء على الكفار رحماء بينهم. صدق الله مولانا العلي العظيم. الحمد لله. அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தஆலா நம்ம எல்லா முஸ்லிம்களாக மூமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே நாம் எல்லாம் பிறந்ததன் காரணமாக அல்லாஹ் நமக்கு முஹர்ரம் மாதம் என்னும் சிறந்த வருடத்துடைய தொடக்கமான மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அந்த மாதத்தினுடைய தொடர்ச்சியாக நாம் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து தௌபாவுடைய மஜ்லிஸ்கள், ஃபிக்ருடைய மஜ்லிஸ்களிலே நாம் அஹ்லே பைத்துகளை பற்றியும் பெருமானாருடைய குடும்பங்கள், அவர்கள் இஸ்லாத்திற்காக இந்த தீனுக்காக செய்த தியாகங்களை பற்றி நினைவு கூறுகின்றோம். காரணம், தௌபா என்பது ஒவ்வொரு காலத்திற்கும் மாறுபடுகிறது, ஒவ்வொரு மாதத்திற்கும் மாறுபடுகிறது. ஹதீஸே குதுஸிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், குல்லுக்கும் முஸ்லிம், நீங்கள் அனைவரும் பாவிகள் தான், இல்லா மன் ஆஃபைது, நான் யாரை மன்னிப்பேனோ அவரை தவிர என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். அப்போ உலகில் எல்லாரும் பாவம் அவர்கள் அவர்கள் அளவில் செய்கின்றார்கள். ஒருத்தர் உயர்ந்த அந்தஸ்தின் அடிப்படையில், அவருடைய படித்தரத்தின் அடிப்படையில் பாவங்கள் மாறுபடுகிறது. அப்பொழுது அவர்கள் அவர்களுடைய பாவத்திற்கு ஏற்ப தௌபாவும் மாறுபடும் என்ற அடிப்படையில் நாம் வாரம் வாரம் தௌபா செய்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பாவம் செய்தார்கள்? ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பெருமானார் சலாம் கொடுத்த பிறகு 100 தடவை இஸ்திக்பார் செய்தார்கள் என்ற ஹதீஸில் நம்மால் பார்க்கிறோம். இன்னையில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஃபில் யௌமி மிஅத மர்ரத்தின் என்று சொன்னால் அவர்களுடைய தௌபாவின் உச்சம் அது உயர்வாக இருக்கும். அதனால் நாம் செய்ய வேண்டிய தௌபா என்பது உள்ளத்தால், உயர்வால், எண்ணத்தால், பேச்சால், எல்லா அடிப்படையிலும் நாம் தௌபா செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வாரம் வாரம் நாம் தௌபா செய்து கொண்டிருக்கிறோம். நாம் இருக்கக்கூடிய மாதம் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், எல்லா மாதமும் அல்லாஹுடையது தான். ஆனால் இந்த நாட்களை, இந்த மாதத்தை மட்டும் நபி அவர்கள் அல்லாஹோடு இணைத்து கூறுகின்றார்கள். குர்ஆனில் கூட அல்லாஹ் சொல்லுவான், வதக்கிருஹும் பி அய்யாமில்லாஹ், அல்லாஹுடைய நாட்களை அவர்களுக்கு நீங்கள் நினைவுபடுத்துங்கள் என்று மூசா நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார். அந்த நினைவுபடுத்தப்படுகின்ற நாட்கள் என்பது அது முஹர்ரமுடைய நாட்களாக இருக்கிறது. எந்த நாட்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌனிலிருந்து வெற்றி கிடைத்ததோ அந்த மாதமும் அந்த நாளையும் நினைவுபடுத்த அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், அந்த நாளை எப்படி நாம் மறப்பது என்ற அடிப்படையில் தான் நாம் இந்த தௌபாவுடைய மஜ்லிஸிலே இந்த வெற்றிகளுக்கும் இந்த மாதத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர்களை பற்றி நாம் பேச வேண்டியது இருக்கிறது. காரணம், ஒருவருடைய தியாகம் ஒரு நாளில் பேசி முடித்து விடலாம், ஒருவருடைய தியாகங்கள் ஒரு குறிப்பிடப்பட்ட வாரங்களில் பேசலாம், ஒரு மாதங்களில் பேசி முடிக்கலாம். ஆனால் செய்தனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் செய்த அந்த கர்பலாவுடைய தியாகங்கள் ஒவ்வொரு வருடமும் நாம் பேசுகின்றோம், வருடங்களை கடந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அவர்களுடைய அர்ப்பணிப்பு தான் காரணம். 72 பேர்களை அர்ப்பணித்தார்கள், தன் குடும்பத்தை சார்ந்தவர்களை கர்பலாவிலே. காரணம் என்ன? அது என்ன 72 பேர்? அந்த அர்ப்பணிப்புக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது சஜிதாவில் அவர்கள் சஜிதாவில் இருக்கின்றார்கள், அல்லாஹு தஆலா தொழுகை மனிதன் செய்கின்ற வணக்க வழிபாடுகளில் மிக உயர்ந்தது. இபாதாத்தே பதனியாவில் தொழுகை உயர்ந்தது. அதுவும் நபியுடைய தொழுகை, அது எவ்வளவு ஆழமானதாக இருக்கும். பிறருடைய தொழுகைகளிலே பிறர் வரலாம், சிந்தனை வரலாம், துன்யா வரலாம், போய்விடலாம். ஆனால் நபியினுடைய தொழுகை, சய்யிதுல் அம்பியாவுடைய தொழுகை, சய்யிதுல் முர்சலினுடைய தொழுகை, காத்தமுன் நபியினுடைய தொழுகை எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கும். அந்த தொழுகையில், அதுவும் உயர்ந்த ஹாலத் தொழுகையில் எது என்று சொன்னால் சஜிதா. அந்த சஜிதாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்து கொண்டிருக்கும் பொழுது நபியோருடைய முதுகத்திலே ஹஜ்ரத் சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஏறுகின்றார்கள், விளையாடுகின்றார்கள் என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டும். 72 தடவை சுப்ஹான ரப்பியல் அலா என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு மேலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் 72 தடவை, ஒரு மூமின் 3 தடவை சொல்லிவிட்டால் சுன்னத் முடிந்து விட்டது. அதிகபட்சம் 5, 7 என்று சொல்லுகின்றார்கள். 11 தடவை வரை தஸ்பீஹ் சொல்லலாம். ஆனால் நபி அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தன் மேல் இருந்தார்கள் என்பதற்காக 72 தடவை அந்த தஸ்பீஹ்களை செய்தார்கள். அதன் காரணமாகத்தான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் எனக்காக என் பாட்டனார் செய்த தியாகத்தை நினைவு கூறி 72 பேரை கர்பலாவிலே மைதானத்திலே அவர்கள் அர்ப்பணித்தார்கள் என்று சொன்னால், அப்பொழுது
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இஹ்சானுக்கு செய்தனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் பகரம் இஹ்சான் செய்கிறார்கள் என்பதுதான் கர்பலாவுடைய நிகழ்வாக இருக்குது. எனவே கர்பலாவிலே பலதரப்பட்ட படித்தரங்கள், பலதரப்பட்ட படிப்பினைகள் இருக்கிறது. அதில் மாற்று கருத்து கிடையாது. அதில் மிக உயர்ந்தது வஸ்ஜுத் வக்தரிப். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், சஜிதா செய்யுங்கள், நீங்கள் உடனே அல்லாஹ்வோடு நெருங்கி விடுங்கள். அப்ப இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு நமக்கு என்ன பாடம் கற்பிக்கிறார்கள் என்று சொன்னால், மனிதன் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு பல சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் சஜிதா தான் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு மிக உயர்ந்த இடம் என்பதை அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜிதுன். அடியான் எப்பொழுது சஜிதாவுடைய காலத்தில் போய் விடுகின்றானோ அவன் அல்லாஹ்வோடு அதிகமாக நெருங்கி விடுகின்றான் என்ற ஒரு சூழ்நிலையை இந்த உம்மத்திற்கு பாடம் கற்பித்தார்கள். பார்க்கின்றோம், சஜிதாவில் தலையை வைத்த இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு சஜிதாவிலே வெட்டப்பட்டார். எவ்வளவு பெரிய வாக்கியம்! நபி என்ன சொன்னார்கள்? யார் எப்படி மரணிப்பாரோ அப்படி எழுப்பப்படுவார், எப்படி வாழ்வாரோ அப்படி மரணிப்பார், எப்படி மரணிப்பாரோ அப்படி எழுப்பப்படுவார் என்று சொன்னால், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு எந்த காலத்தில் எழுப்பப்படுவார்கள்? சஜிதாவுடைய காலத்தில் என்று சொன்னால், ஏன் அவர்கள் சஜிதாவுடைய காலத்தில் தான் அவருடைய ரூஹு பிரிந்தது. எனவே நாம் இந்த கர்பலாவை ஒட்டியும் அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூராவுடைய நிகழ்வுகள் எவ்வளோ நாம் பேசியிருந்தாலும், இன்று அந்த நிகழ்வை வெற்றி பலதரப்பட்ட தவறான கருத்துகள், பலதரப்பட்ட மார்க்கத்திற்கு முரணான, யாருடைய அந்தஸ்தை கூட்ட வேண்டுமோ கூட்ட நினைக்கக்கூடியவர்களை குறைக்கக்கூடிய நிலைமை இன்று வருகிறது. ஒருவரை உயர்த்துவதற்காக உயர்த்தப்பட்டவரை தாழ்த்துவது இருக்கிறதே, அது மார்க்கம் ஒருபோதும் விரும்பாது. அவர்களுக்கு உண்டான அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் மார்க்கம் சொல்லுகிறது. அப்பொழுது சித்திக் நாயகத்துடைய அந்தஸ்து என்ன, ஃபாரூக் அஸமுடைய அந்தஸ்து என்ன, குலஃபா ராஷிதீனுடைய அந்தஸ்து என்ன, அஷரத்துல் முபஷராவுடைய அந்தஸ்து என்ன, பத்ரீனுடைய அந்தஸ்து என்ன, இதெல்லாம் உரியவர்களுக்கு அந்த அந்த அந்தஸ்தை கொடுப்பது இது குர்ஆனுடைய ஹதீஸினுடைய நபியினுடைய வழியாக இருக்கிறது. அப்பொழுது அல்லாஹு தாலாவும் அவ்வாறு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அபுல் பஷர் என்ற அந்தஸ்தை கொடுக்கின்றார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அபுல் பஷரை சானி என்ற அந்தஸ்து கிடைக்கிறது. ஒவ்வொரு நபிக்கும் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கலீலுல்லா என்ற அந்தஸ்து, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கலீமுல்லா என்ற அந்தஸ்து, இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு உயர்ந்த அந்தஸ்து. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரூஹுல்லா என்ற அந்தஸ்து, முகமது ரசூலுல்லாஹி ஹபீபுல்லா என்ற அந்தஸ்து கொடுக்கப்படுகின்றார். அவர்களுக்கு உண்டான அந்தஸ்தை பெருமானார் தான் அல்லாஹ்வுக்கு பிறகு உயர்ந்தவர்கள் என்ற ஒரு காரணத்திற்காக, அவர்கள் உயர்ந்தவர்கள் அவர்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் கலீலுல்லாஹுடைய அந்தஸ்தை மறைக்க கூடாது, அதை இல்லை என்று சொல்லக்கூடாது, அதை தாழ்த்திவிடக் கூடாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹுல்லாஹுடைய அந்தஸ்தை மறுக்க கூடாது. அல்லாஹ்வே நபியை பற்றி, நபிக்கு இறக்கப்பட்ட குர்ஆனில் மூசா நபியை பற்றி, ஈசா நபியை பற்றி பேசுகிறான் என்று சொன்னால், ஷியாக்கள் என்ற ஒரு பிரிவினர்கள் எப்பொழுதும் அலி ரலியல்லாஹு, எப்பொழுதும் அவர்களுடைய தான் அதை பற்றி பேசுவது தவறு கிடையாது. ஆனால் அவர்களை உயர்த்துகிறோம் பேசுகிறோம் என்ற அடிப்படையில் மற்ற சஹாபாக்கள் யாருடைய அந்தஸ்தை குர்ஆன் சொல்லுகிறதோ, யாருடைய அந்தஸ்தை நபி சொன்னார்களோ அவருடைய அந்தஸ்தை மறைப்பது, அதை இல்லாமல் ஆக்குவது, அது சரி கிடையாது என்பது தான். அப்ப முதலில் நாம் பார்க்க வேண்டியது என்ன கேட்டால், சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு என்ன பார்க்க வேண்டும். இன்று சித்திக் நாயகத்திற்கும் அலி ரலியல்லாஹு பற்றி தவறாக பேசுகின்றவர்களே, நாங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம். சித்திக் நாயகம் மதீனாவிலே நபியுடைய மறைவுக்கு பிறகு யாரை இமாமாக ஏற்று தொழுதார்கள்? பள்ளிவாசலில் ஜமாத்துக்கு போனால் நான் இந்த இமாமை பின்பற்றி தொழுகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது ஏறத்தாழ 2 வருடம் 6 மாதம் சித்திக் நாயகம் அவர்களுக்கு பின்னால் தான் அலி இப்னு அபி தாலிப் தொழுதிருக்கிறார்கள். இந்த இமாமை பின்பற்றி தொழுகிறேன். பார்த்தீங்களா? இன்று யாரெல்லாம் சித்திக் நாயகத்திற்கும் அலி ரலியல்லாஹு மத்தியில் தவறை பேசுகின்றவர்களே, யாருடைய அந்தஸ்தை நீங்கள் குறைக்க நினைக்கின்றீர்கள்? அவர்கள் கைருல் பஷரி பாதல் அம்பியா, நபிமார்களுக்கு பிறகு மனித வர்க்கத்தில் சிறந்தவர்கள். முன் சென்ற நபிமார்களுடைய உம்மத்துகளை விடவும் பெருமானாருடைய உம்மத்தில் முதல் நபர் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றார்களே, அது சித்திக் நாயகம் யாரும் மறுத்து விடாதீர்கள். அலி நாயகத்துடைய அந்தஸ்து இருக்கிறது, யாரும் மறுக்கவில்லை. ஆனால் அதற்காக சித்திக் நாயகத்துடைய அந்தஸ்தை மறைப்பது, போய் கேட்டு பாருங்கள் யாரிடத்தில், அதற்கு அலி ரலியல்லாஹு இடத்தில் போய் கேட்டு பாருங்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள். இப்னு கசீர் போன்ற கிதாபிலே இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்களே அலி ரலியல்லாஹு தான்.
இந்த ஹதீஸை நன்றாக உற்று பாருங்கள். அலி ரலியல்லாஹுக்கும் சித்தீக் ரலியல்லாஹுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு என்னவென்று புரிய வரும். காத்தாபா அபூ பக்கர் ரலியல்லாஹு, பெருமானாருடைய மறைவுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு குத்பா கொடுக்கின்றார்கள். மக்களின் பக்கம் அவர்கள் உதிர் தேடுகின்றார்கள். நான் கலீஃபாவாக ஆக்கப்பட்டு விட்டேனே, எனக்கு அந்த ஆசை கிடையாது என்பதை சொல்லுகின்றார்கள். நிர்பந்தமாக நான் கலீஃபாவாக ஆக்கப்பட்டேன். நபி போய் தொழ வையுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது முடியாத போது சித்திக் நாயகம் போகவில்லை. ஏன்? எனக்கு இரக்க குணம். நான் தொழ ஆரம்பித்து விட்டால் ஆயத்தை ஓதுகின்ற பொழுது அழுது விடுவேன். இன்று யார் என்ன இடம் கிடைக்கும் என்று பார்க்கின்ற நிலைமையில் சித்திக் நாயகத்திற்கு அந்த இடம் வந்தது, ஆனால் போய் நிற்கவில்லை. செய்தனா ஆயிஷா ரலியல்லாஹு உமர் நாயகத்தை நிப்பாட்டப்பட்டு விட்டார்களா? ஆயிஷா ரலியல்லாஹுவின் உத்தரவின் அடிப்படையில் உமர் நாயகம் நின்று விட்டார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை சொன்னார்கள், நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு கலீஃபாவாக ஆன பிறகு மக்களுக்கு மத்தியில் குத்பா கொடுக்கின்ற பொழுது அவர்கள் உதிர் தேடுகின்றார்கள். வகால் சித்திக் நாயகமே சொல்லுகின்றார்கள், மா குன்து ஹரீஸன் அலல் இமாரா, நான் பதவியை என்றும் ஆசைப்பட்டது கிடையாது. அல்லாஹ்விடத்தில் யாருக்கு பதவி கொடுக்கப்பட்டதோ அவர்கள் உலகத்தில் பதவியை ஆசைப்பட மாட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு வெட்டப்பட்டார்கள் என்று பேசுகின்றவர்களே அவர்களுக்கு உலகத்தில் பதவி எதுவும் தேவையில்லை. ஏன்? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டு விட்டது. யார் பிறப்பதற்கு முன்னாலே பதவி கொடுக்கப்பட்டு விட்டதோ அவர்களுக்கு அல்லாஹ் பதவி கொடுத்தான் என்கின்ற பொழுது உலகத்தின் பதவியை அவர்கள் ஆசைப்படுவார்கள். சாதாரண உலகத்தில் பதவிக்காகவா யசீதிடத்தில் கை கொடுப்பார்கள் அவர்கள்? அவர்களுக்கு அல்லாஹ் பதவியை கொடுத்து விட்டான். யார் மாலிகை கௌசராக இருக்கின்றார்களோ, நாளை நாம் குடிக்கக்கூடிய ஹவுதுல் கௌசரின் அதிபதிகள் அவர்கள் உலகத்தின் தண்ணீருக்கு ஆசைப்படுவார்களா? உலகத்தின் பதவிக்கு ஆசைப்படுவார்களா? கிடையாது. சித்திக் நாயகம் அவர்கள் ஒரு நாள் கூட நான் இந்த பதவிக்கு ஆசைப்பட்டது கிடையாது. சித்திக் நாயகம் குத்பாவில் பேசுகின்றார்கள். அலி நாயகம் போன்றவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த பதவியை நான் உள்ளாலும் வெளிரங்கத்திலும் ஒருபோதும் கேட்டது கிடையாது. ஒரு தடவை கூட இந்த பதவியை நான் நாவாலும் கேட்டது கிடையாது, உள்ளத்தாலும் கேட்டது கிடையாது. அப்பொழுதுதான் பகபிலல் முஹாஜிரூன் மகாலத்தஹு, அவருடைய பேச்சை எல்லாம் முஹாஜிர் சஹாபாக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். அலியின் ஜுபைர், அந்த சித்திக் நாயகத்துடைய குத்பாவிலே பயானிலே அலி ரலியல்லாஹு அமர்ந்திருக்கிறார்கள். ஜுபைர் பின் அவாம் அமர்ந்திருக்கிறார்கள். என்ன வார்த்தை சொன்னார்கள்? நாங்களும் உங்களின் மீது சித்திக்கே உங்களுடைய கலாபத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவியை நாங்கள் பொறாமைகளால் நாங்கள் பிடுங்க நினைக்கவில்லை. பாருங்கள், யாருடைய வார்த்தைகள் இன்று யாரை பற்றி தவறாக பேசப்படுகிறதோ, யாரை கொண்டாடப்படுகிறதோ அந்த அலி ரலியல்லாஹு சித்திக் நாயகம் சம்பந்தமாக சொல்லுகின்ற வார்த்தைகளை பாருங்கள். நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம், கிலாபத்தை உங்களுடைய கிலாபத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களிடத்தில் பையத் செய்யவில்லை என்று ஆங்காங்கே பரவி இருக்கிறது. இதன் காரணமாக எல்லா சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்து செய்வோம் என்று தாமதப்படுத்தினோமே தவிர நாங்கள் முரண்பிடிக்கவில்லை. சொல்லுகின்றவர்கள் அலி ரலியல்லாஹு அந்தஸ்தை தெரிந்தவர்கள் தான் அந்தஸ்தை அறிவார்கள், நெருங்கியவர்கள் தான் நெருக்கத்தை பற்றி தெரிவார்கள் என்ற அடிப்படையில் சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு மக்களில் தகுதியானவர்கள் சித்திக் நாயகம் கிலாபத்திற்கும் இமாரத்திற்கும் சொல்லுகின்றவர்கள் அலி ரலியல்லாஹு. உலகம் ஏற்றுக்கொண்ட அலி, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தும் ஷியாக்களும் யாரை ஏற்றுக்கொண்டது? அந்த அலி ரலியல்லாஹு என்ன சொல்லுகின்றார்கள்? சித்திக் நீங்கள் தான் தகுதியானவர் இந்த கிலாபத்திற்கு, இந்த இமாரத்துக்கு. ஏன் தெரியுமா? இன்னஹு லசாஹிபுல் மா, அவர்கள் தான் வாரே சௌரிலே நபியோடு இருந்தவர்களாக இருக்கிறார்கள். சித்திக் நாயகத்துடைய அந்தஸ்தை அறியாதவன் மூமினாக இருப்பானா? அது பிரகாசமாக இருக்கிறது. நபியோடு அவர்களுக்கு உண்டான உறவு என்ன? நபி அவர்கள் வீட்டிலிருந்து மஸ்ஜித் நபவிலிருந்து வெளியே வருகின்றார்களே, இந்த பக்கம் சித்திக் நாயகத்துடைய கையை, இந்த பக்கம் உமர் நாயகத்துடைய கையை பிடித்து நாங்கள் இருவரும் இப்போ இப்படித்தான் அவரிலிருந்து வெளியேறுவோம். ஏன் தெரியுமா? ஒரே மண்ணில் இருந்து நானும் சித்திக்கும் உமரும் படைக்கப்பட்டோம் என்றார்களே. எந்த மண்ணில் யார் படைக்கப்பட்டார்களோ அதே மண்ணில் தான், அதே இடத்தில் தான் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது கபரிலிருந்தும் நாங்கள் இவ்வாறுத்தான் வெளியேறுவோம் என்றார்கள் என்று சொன்னார். அவர்களுடைய அந்தஸ்து. அதனால் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியும் சித்திக் நாயகம் அவர்களை நபி எந்த அளவுக்கு நேசித்தார். அதனால் இதுவெல்லாம் ஹதீஸ்களிலே வருகின்ற ஒரு வார்த்தை. லகத் அமரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லிய பின்னாஸி வஹுவ ஹய்யுன். உமர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை இது. நாங்களும் உயிரோடு இருக்கிறோம், நபியும் உயிரோடு இருக்கின்றார்கள்.
நபி தயங்காமல் தன்னுடைய இடத்தில் நிப்பாட்டப்படுவதற்கு சித்திக் நாயகத்துடைய பெயரை முன்மொழிந்தார்கள். எல்லா கிதாபுகளிலும், புகாரிலிருந்து தொடங்கி உலகத்தில் எழுதப்பட்ட எல்லா ஹதீசுடைய கிதாப்களிலும் நபியுடைய முசல்லாவில் நபி வாழுகின்ற பொழுது நின்ற ஒருவர் அது சித்திக் நாயகம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் சொன்னார், சித்திக் நாயகத்தை முந்துவதற்கு உலகில் இதுவரை பிறக்கவில்லை என்றார்கள் பெருமான். அலிநாயகம் இருக்கின்றார்கள், அந்த இடத்தில் சொல்லுகின்றார்கள். அலிநாயகம் வைத்து தன்னுடைய மருமகன் பிள்ளை அலி ரலியல்லாஹு வைத்து எந்த அலியை பார்த்து அந்த மின்னே பிமன்சிலத்தி ஹாரூன் மூசா என்று சொன்னார்களோ, எந்த அலி ரலியல்லாஹை பார்த்து அலி மன்குன்து மௌலா அலியின் மௌலா என்று சொன்னார்களோ, அந்த அலி ரலியல்லாஹை வைத்துக் கொண்டுதான் நபி சொல்லுகின்றார்கள், சித்திகை முந்துவதற்கு யாருக்கும் அந்தஸ்து கிடையாது, தகுதி கிடையாது என்று சொல்லுகிறார்கள். சொன்னால் அது எல்லாருக்கும் தான் பொருந்தும், எல்லா சஹாபாக்களுக்கும் பொருந்தும். உமர் ரலியல்லாஹு தொடங்கி லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்கு பொருந்துகின்ற ஒரு வார்த்தையை நபி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், சித்திக் நாயகத்தை முந்துவதை நபி விரும்பவில்லை. அதைத்தான் நம்மால் பார்க்க முடியும். அதனால்தான் ஜனாசாவிலே நபி அவர்கள் செல்லுகின்றார்கள். சித்திக் நாயகத்தை முந்தி முந்தி ஒருவர் ஓடுகின்றார், முந்தி முந்தி ஒருவர் செல்லுகிறார். நபி பார்த்து சொன்னார்கள், நான் வருகிறேன், சித்திக் வருகிறார், எப்படி முந்துகிறீர்கள் என்று கேட்டார்கள் என்று சொன்னார். நபி அவர்கள் தன்னையும் முந்த ஆசைப்படவில்லை, சித்திகையும் முந்த ஆசைப்படவில்லை. அதனால் தான் சொன்னார்கள், ஒரு தூரத்திலிருந்து நான் வருகின்றேன். ஒரு பாட்டி முதியவர் சொல்லுகின்ற பொழுது, யார சொல்லுல்லா, பல நேரங்களில் நான் வருகிறேன், தாங்கள் இல்லை, நான் என்ன செய்வது என்று கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் அலி ரலியல்லாஹுடைய வீட்டுடைய அட்ரஸ் கொடுத்தார்களா? ஹதீஸ்களிலே போய் பாருங்கள், யாருடைய வீட்டுடைய அட்ரஸ் கொடுத்தார்கள்? நான் இல்லாத போது என்னை பார்க்க யார் ஆசைப்படுவாரோ எனக்கு பின்னால் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் சூசகமாக, எனக்கு பிறகு உம்மத்தில் சிறந்தவர் சித்திக், எனக்கு பிறகு கிலாபத்துக்கு சிறந்தவர் சித்திக், எனக்கு பிறகு உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கும் வழிகாட்டுவதற்கும் சித்திக் அபி பக்ரின் உமர், எனக்கு பிறகு அபூபக்கரையும் உமரையும் நீங்கள் தலைவராக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் முக்ததா தான், நீங்கள் அனைவரும் அவருடைய முக்ததிகள் என்று சொன்னார்கள் என்று சொன்னார். அதனால் இன்று பொறாமையிலே இன்று சிலர் சித்திக் நாயகத்தையும் உமரே ஃபாரூக்கையும் உஸ்மானே கனியையும் தவறுதலாக பேசுகிறார்கள், கொச்சையாக பேசுகிறார்கள். ஒரு காபிரை திட்டுவதற்கும் அசிங்கமாக பேசுவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. யாருடைய மான மரியாதைகளை கெடுப்பதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. யாரை பற்றி குர்ஆன் உயர்வாக பேசுகிறதோ அந்த சித்திக் நாயகத்துடைய தாரீஃப் செய்கின்றவன் அல்லாஹ். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரன் வ அலானியா, யார் இது? சித்திக் நாயகம் அவர்கள். வஸயுஜன்னபுஹல் அத்கா அல்லதி யூதி மாலஹு யதஸக்கா, யார் அது? சித்திக் நாயகம். ஹதம சித்கின் இன்த ரப்பிஹிம், யார் அது? சித்திக் நாயகம் அவர்கள். தானியத் நைனி இதுஹுமா ஃபில் காரி யகூலு லிசாஹிபிஹி, யார் அது? சித்திக் நாயகம். எத்தனை ஆயத்துக்களை சொல்லுவது சித்திக் நாயகத்தை பற்றி நாம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அந்தஸ்துகள், அவருடைய உயர்வுகளை நாம் பேசிக்கொண்டே தான் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சித்திக் ரலியல்லாஹுக்கும் அலி ரலியல்லாஹுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் ஏராளமானதாக இருக்கிறது. அதே போன்று தான் அலி ரலியல்லாஹுக்கும் உமர் ரலியல்லாஹுக்கும் உள்ள தொடர்பு. தன் பிள்ளைகளுக்கு உமர் என்று பெயர் வைத்தார்கள் என்று சொன்னால் அலி ரலியல்லாஹு எவ்வளவு நேசித்திருப்பார்கள் உமர் ரலியல்லாஹை. நான் கேட்கின்றேன், ஹஜ்ரத் ஹுசைன் பின் அலி ரலியல்லாஹு, ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு யாருடைய மரணம் கர்பலாவில் ஏற்பட்டது? சையது ஷுஹதா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரை திருமணம் முடித்தார்கள்? ஹப்ஸா பின்த் அப்துர் ரஹ்மான் பின் அபீ பக்கர் சித்தீக், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துர் ரஹ்மான், அவர்களுடைய மகளார் ஹப்ஸா. அப்ப என்ன அர்த்தம்? சித்திக் நாயகத்துடைய பேத்தியை ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு திருமணம் முடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதே போன்று வேற யாரை திருமணம் முடித்தார்கள்? உம்மு பர்வா. யார் இந்த உம்மு பர்வா? காசிம் பின் முஹம்மத் பின் அபீ பக்கர் சித்தீக், இவர்களுடைய மகள் தான் உம்மு பர்வா. யாருங்க? சித்திக் நாயகத்துடைய பேத்தி இவர்கள். இவர்கள் தான் ஜாஃபரே சாதிக் ரலியல்லாஹுடைய தாயார். எந்த ஜாஃபரே சாதிக் ரலியல்லாஹுடைய பெயரில் ரஜபுடைய மாதத்தில் கீரி கூறி பாத்தியா ஓதப்படுகிறதோ அந்த ஜாஃபரே சாதிக் ரலியல்லாஹு, இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களுடைய அவர்கள் ஆசிரியர்களாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட ஜாஃபரே சாதிக் ரலியல்லாஹுடைய தாயார் உம்மு பர்வா சித்திக் நாயகத்துடைய பேத்தியாக இருக்கின்றார்கள். அதனால்
இப்படிப்பட்ட அதனால்தான் அவருடைய தாயார் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹுடைய தாயார் அஸ்மா பின்த் அப்துல் ரஹ்மான் பின்த் அபீ பக்கர் சித்திக். அதனால் அவருடைய தந்தையார் தான் முகமது அல் பாக்கிர் பின் அலி பின் ஜைனுல் ஆபிதீன் இப்னுல் ஹுசைன். அதனால் தான் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். என்ன சொல்வார்கள்? வலதனி அபூபக்கரின் மர்ரத்தைனி, வலதனி அபூபக்கரின் மர்ரத்தைனி. நான் 2 வழியில் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வம்சத்தில் நான் வருகிறேன். ஒன்று தந்தை வழியில், தாய் வழியில். ஏன்? 2ம் எனக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மூலமாக போகிறது என்ற பெருமையை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், சித்திக் நாயகத்திற்கும் அலி ரலியல்லாஹுக்கு உள்ள தொடர்பு, சித்திக் நாயகத்திற்கும் உமர் ரலியல்லாஹுக்கு உள்ள தொடர்பு. இன்னும் சொல்ல போனால் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுவிடத்தில் உமர் ரலியல்லாஹு தாங்களுடைய மகன் உம்மு குல்சூமை எனக்கு திருமணம் செய்து தாருங்கள், ஏன் அவருடைய அந்தஸ்தின் காரணமாக நபியுடைய வம்சத்தோடு நானும் போய் சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்டு திருமணம் முடித்து கொண்டார்கள் என்று சொன்னால், அந்த உமர் ரலியல்லாஹுவை பற்றி தவறாக பேசுகின்றவர்கள் அலி ரலியல்லாஹுடைய உயர்வின் காரணமாக பிற சஹாபாக்களை தாழ்த்தி விடாதீர்கள். அதைத்தான் நாம் சொல்லி வருகின்ற நோக்கமாக இருக்கிறது. அதே போன்றுதான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுக்கும் முஆவியா ரலியல்லாஹுக்கும் உள்ள தொடர்பு. ஜங்கை சிஃபின் நடந்தது, யார் மாற்று கருத்து? போர்க்களங்கள் இடையில் நடக்கத்தான் செய்யும், ஆனால் அதுதான் கடைசி வரை கிடையாது. இடையில் ஏற்பட்ட சில சலசலப்புகள் தான் கடைசியில் அவர்களின் மரணங்கள் எவ்வாறு ஏற்பட்டது என்பதை பார்க்கிறது. அலி ரலியல்லாஹுக்கும் முஆவியா ரலியல்லாஹுக்கும் மத்தியில் தொடர்புகள் சொந்தத்தின் அடிப்படையில், குடும்பத்தின் பாரம்பரியின் அடிப்படையில் அவர்களுக்கு வம்சங்கள் இருக்கிறது, தொடர்புகள் இருக்கிறது. நபியுடைய வீட்டில் அலி ரலியல்லாஹு அவர்கள் பெண் எடுத்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹுடைய சகோதரி நபியுடைய வீட்டில் பெண் கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு நெருங்கிய தொடர்பு! எந்த வீட்டில் முஆவியா ரலியல்லாஹுடைய சகோதரி நபியுடைய உம்மஹாத்துல் மூமின் மனைவியாக வாழுகின்றார்களோ, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மகளைத்தானே அலி ரலியல்லாஹு திருமணம் முடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இருவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த உறவிலான தொடர்பு இருக்கிறதே, யார் சொல்வது அது? என்றாவது அலி ரலியல்லாஹுடைய நாவலிருந்து முஆவியா ரலியல்லாஹுவை திட்டி வந்திருக்கக்கூடிய வார்த்தை இருக்கிறதா? ஏசி இருக்கிறார்களா? சபித்து இருக்கிறார்களா? இன்று எத்தனை விஷயங்கள் முஆவியா ரலியல்லாஹு இடத்தில் பேசப்படுகிறது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்ற போர்வையில் எத்தனையோ பேர் ஒளிந்து கொண்டு சஹாபியை பற்றி பேசுகின்றார்கள். இன்னும் எத்தனையோ விவாதங்களில் தலைப்பு பேசப்படுகிறது, முஆவியா ரலியல்லாஹு நல்லவரா என்று. அவர்கள் நல்லவரா என்று பேசுவதற்கு உண்டான அருகதை அது சஹாபாக்களோடு முடிந்து விட்டது, நபியோடு முடிந்து விட்டது. நாம் பேசுவதற்கு உலகில் யாரும் இன்று இல்லை, இனிமேல் இருக்கவும் போவது. அது நபியுடைய காலத்தோடு முடிந்து விட்டது சஹாபாக்களுடைய அந்தஸ்தை பற்றி பேசுவது. அதனால் அந்த முஆவியா ரலியல்லாஹு இதா தலக்கல் ஹசன் பின் அலி ரலியல்லாஹு தான் வாழுகின்ற பொழுது பெருமானாருடைய பேரப்பிள்ளை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய மகனார் ஹசன் ரலியல்லாஹு எங்கேயாவது பாதையில் பார்த்து விட்டால், கால லஹு, ஹசன் ரலியல்லாஹுவை பார்த்து முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், மர்ஹபன் வ அஹ்லன் பி இப்னி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய பேரப்பிள்ளையே, நபியுடைய காந்தானே ரசூல் அலி ரசூலே, வருக வருக, நல்வரம் உண்டாகட்டுமாக. இன்று நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் முபாரக், என்னுடைய நேரம் முபாரக், என்னுடைய நாள் முபாரக் என்று பாராட்டிக் கொள்வார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய பாசம் இருக்கிறது. அந்த ஹசன் ரலியல்லாஹுடைய சிறப்பை ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹுக்கு யார் பாடம் நடத்த வேண்டும்? அதை கண்கொண்டு பார்க்கவில்லையா? எத்தனை தடவைகள் நபி அவர்கள் குத்துபாக்களிலே பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஹசன் ரலியல்லாஹு, ஹுசைன் ரலியல்லாஹு ஓடி வரும்போது அவர்களை மிம்பரில் இருந்து கட்டி அணைத்துக் கொண்டார்கள். இதை முஆவியா ரலியல்லாஹு பார்க்கவில்லையா? இந்த ரிவாயத்துகளை வைத்து முஆவியா ரலியல்லாஹுவை திட்டுகின்றவர்களே, ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு நேரடியாக நபியுடைய ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு, ஹசன் ரலியல்லாஹுடைய நெருக்கத்தையும் அந்தஸ்தையும் நேரடியாக பார்த்தவர்கள். நீங்கள் ரிவாயத்தை பார்த்தவர்கள், நீங்கள் கிதாப்களை பார்த்தவர்கள். ஹுசைனை நீங்கள் கண்கொண்டு பார்க்கவில்லை, ஹசனை நீங்கள் கண்கொண்டு பார்க்கவில்லை, அலியை நீங்கள் கண்கொண்டு பார்க்கவில்லை. இதையெல்லாம் பார்த்தவர்கள் முஆவியா ரலியல்லாஹு. இப்பொழுது அவர்கள் பற்றி பேசுவதற்கு கிதாபுடைய வரிகளை வைத்து சஹாபாக்குடைய அந்தஸ்தை எடை போட்டுகிறார்கள். ஈமானுடைய உள்ளத்தை தொட்டு பாருங்கள். உள்ளங்களிலே சஹாபாக்குடைய அந்த பிரியங்களும் ஈமானும் குலுங்குகிறது என்றால் உங்களிடத்தில் ஈமான் இருக்கிறது என்ற அர்த்தம். அங்கே கலக்கம் ஏற்பட்டு விட்டது என்றால் உங்களுடைய ஈமானிலே குழப்பம் ஏற்பட்டு விட்டது என்ற அர்த்தம். ஹவாரிஜிகளுடைய சூழ்ச்சி, அஹ்லே பைத்துகளை திட்டுவது, அதே போன்று ராபிசியாக்களுடைய சூழ்ச்சி சஹாபாக்களை திட்டுவது, இரண்டையும் முறியெடுத்து நாம் சஹாபாக்களை புகழ வேண்டும், அஹ்லே பைத்துகளை புகழ வேண்டும். அதனால் தான் ஒருவர் வந்து கேட்டார், யார் சிறந்தவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹா
ஹஜ்ரத் பாத்திமா ரலியல்லாஹு என்று கேட்கின்ற பொழுது பதில் என்ன வந்தது தெரியுமா? அவன் கெட்ட நோக்கத்தில் கேட்கின்றான். ஏதாவது அடிப்படையில் நாம் உள்ளே புகுந்து விடலாமே, ஒருவர் தான் சிறந்தவராக இருக்க முடியும், ஒருவர் அந்தஸ்தில் குறைந்து விட்டால் அது போதுமானது ஃபித்னா பசாத் செய்வதற்கு என்று கேட்கின்ற பொழுது என்ன அந்த இமாமிடத்திலிருந்து பதில் வந்தது? அநேகமாக இப்னு சிரீன் ரஹ்மத்துல்லாஹி என்று நினைக்கின்றேன். சொன்னார்கள் பதில். என்ன பதில் தெரியுமா? ஆமாம், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தான் சிறந்தவர்கள். ஏன்? அலி நாயகத்தின் மனைவி பாத்திமாவை விட நபியின் மனைவி ஆயிஷா சிறந்தவர்கள். ஏன்? இங்கே ஜௌஜத் என்று பார்க்க வேண்டும், மனைவி யாருடைய மனைவி என்று பார்க்க வேண்டும். அலி ரலியல்லாஹுடைய மனைவி பாத்திமா, ஆம், சஹாபியுடைய மனைவி, கலீஃபாவுடைய மனைவி, நபியுடைய மருமகன் பிள்ளையின் மனைவி. அந்த அடிப்படையில் பார்த்தால் ஆயிஷா ரலியல்லாஹு சிறந்தவர்கள். ஏன்? நபியின் மனைவி, உம்மஹாத்துல் முஃமினீனாக இருக்கிறார்கள், ஜௌஜத்துன் நபியாக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து உடனே சொன்னார்கள், இது எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமோ அதே போன்று தான் சொன்னார்கள். ஹஜ்ரத் சித்திக் நாயகத்தின் மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அதை விடவும் சிறந்தவர்கள். பெருமானாரின் மகள் பாத்திமா. மகளின் அடிப்படையில் பார்த்தால் பாத்திமா ரலியல்லாஹு புல்அத்துல் மின்னியாக சித்திக் நாயகத்தின் மகள் ஆயிஷா ரலியல்லாஹு விட சிறந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். ஆனால் மனைவி என்ற அடிப்படையில் பார்த்தால் அலி ரலியல்லாஹுவின் மனைவியான பாத்திமா ரலியல்லாஹுவை விடவும் நபியின் மனைவியான ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு சிறந்தவர்கள் என்பதை அன்றைய காலத்து மக்களுக்கு மத்தியில் ஃபித்னா ஃபசாத் இல்லாமல், குழப்பம் இல்லாமல் மக்களுக்கு சரியான தீனையும் அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கொள்கையும் போதித்தவர்கள் இமாம்கள். அதுதான் இன்றைய காலத்திற்கு தேவைப்படுகிறது என்ற செய்தியை நான் நினைவு கூறுகிறேன். எனவே ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எங்கேயாவது ஒரு இடத்தில் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரை பார்த்து விட்டார். யாருங்க அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர்? சித்திக் நாயகத்துடைய பேரப்பிள்ளை அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், நபியுடைய சாட்சி மகனான அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் எங்கேயாவது பாதையில் பார்த்து விட்டால் காலலஹு மர்ஹபன், ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு கட்டி அணைத்து சொல்லுவார்கள், மர்ஹபன் பி இப்னி அம்மத்தி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய சாட்சியின் மகனே வருக வருக என்று சேர்த்துக் கொள்வார்கள். ஹசன் ரலியல்லாஹு தன் ஆட்சி காலத்தில் 3 லட்சம் திரஹங்களை பைத்துல் மால் முஆவியா ரலியல்லாஹு கொடுத்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்களுக்கு 1 லட்சம் திரஹங்களை பைத்துல் மாலிலிருந்து முஆவியா ரலியல்லாஹு தன் ஆட்சி காலத்தில் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் நேசித்தது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேரம் கடந்து விட்டது. சஹாபாக்கள், அஹ்லே பைத்துகள், இந்த 2 உறவுகளையும் யார் பிரிக்க நினைத்தாலும் பிரிக்க முடியாது என்பதை சொல்வதற்காகத்தான் இத்தனை ஆதாரங்கள், இத்தனை வரலாற்று பின்னணிகள், இத்தனை சம்பவங்கள் நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய உறவுகள் புனிதமானதாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே போன்றுதான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுவை புகழ்கிறோம் என்ற அடிப்படையில் சித்திக் நாயகத்தின் மகள் ஆயிஷா ரலியல்லாஹுவை தரக்குறைவாக பேசுவார். நவுது பில்லா, ஆயிஷா ரலியல்லாஹு லானத்துல்லாஹ் என்று சொல்லுகின்றார். ஏங்க, ஜங்கே ஜமலிலே அலி ரலியல்லாஹுக்கு எதிராக ஆயிஷா ரலியல்லாஹு வந்து விட்டார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக நான் சொல்ல வருவதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நபி அவர்களுக்கு தெரியாதா ஆயிஷா ரலியல்லாஹு பின்னால் ஜங்கே ஜமலுக்கு போவார்கள் என்று? கர்பலாவை பற்றி தெரிந்த நபி, தஜ்ஜாலை பற்றி தெரிந்த நபி, அறிவித்த நபி, மஹ்தி அலைஹிஸ்ஸலாமை பற்றி அறிவித்த நபி, கியாமத்தின் கடைசியில் வருகின்ற நபர்களை பற்றி சொன்ன நபி மட்டும் கிடையாது, சொர்க்கத்தில் கடைசியாக யார் போவார், நரகத்திலிருந்து யார் கடைசியாக வெளியேறுவார் என்பதை எல்லாம் சொன்ன நபி, தெரிந்த நபி. ஜங்கே ஜமலிலே ஆயிஷா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹுக்கு எதிராக களம் காணுவார்கள் என்பது தெரியாதா? தெரிந்தும் கூட அந்த ஆயிஷா ரலியல்லாஹுவிடத்தில் எவ்வளவு பாசம் காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு முஹப்பத்தாக இருந்தார்கள். யாரை ஹுமைரா என்று கூப்பிட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு மத்தியில் ஆயிஷா ரலியல்லாஹு சம்பந்தமான சில தவறான செய்திகள் வருகிறது. சில அவர்களுடைய குறைகளை பற்றி மக்கள் பேசுகின்ற பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கின்றார்கள். பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை, இன்றைய யாரெல்லாம் முட்டாள்கள் ஆயிஷா ரலியல்லாஹுவை பற்றி தவறாக பேசுகின்றார்களோ, முனாஃபிகீன்களுடைய ஈமான் அதுதான். அந்த முனாஃபிகீன்கள் ஆயிஷா ரலியல்லாஹுவை பற்றி தவறாகத்தான் பேசினார்கள். நபியுடைய காதில் விழுகின்ற அளவுக்கு இன்று அவர்கள் மறைந்து விட்ட பிறகு பேசுகின்றார்கள். அவர்கள் முனாஃபிகீன்கள் என்பதை நிரூபிக்கின்றார்கள். தங்களுடைய உடலிலே என்ன ரத்தம் ஓடுகிறதோ அதை வெளிக்காட்டுகின்றார்கள். நல்ல ரத்தம் ஓடுகின்றவன் நல்லதை வெளிப்படுத்துவான், கெட்டவன் கெட்டதைத்தானே வெளிப்படுத்துவான், சட்டியில் இருப்பது தானே அகப்பையில் வரும் என்ற அடிப்படையில் ஆயிஷா ரலியல்லாஹுவை திட்டி பேசுகின்றவர்கள் அன்றே பேசிவிட்டார்கள். நபியுடைய காதில் விழுந்து விட்டது. நபி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, லா தூதீனி பி ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்தில்
தவறாக பேசி எனக்கு நோவினை கொடுக்காதீர்கள். நபி என்ன வார்த்தை சொன்னாங்க பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சத்தியத்துல இருக்கிறாங்களா? ஜங்கே ஜமல்ல போனது ஆயிஷா ரலியல்லாஹு சரியா அல்லது அலி ரலியல்லாஹு சரியா? நம்முடைய ஈமான் அலி ரலியல்லாஹு தான் ஹக்கில் இருக்கிறார்கள், மாற்று கருத்து கிடையாது. அலியுமான் ஹக் வல ஹக்குமா அலி, அலி ஹக்குடன் தான் இருப்பார்கள், ஹக் அலியுடன் தான் இருக்கும். லை யஃப்தரிகா ஹத்தா யரிதா அலைல் ஹவுல், ஹவுதுல் கௌசர் இடத்தில் என்னிடத்தில் வருகின்றவரை இரண்டும் பிரியாது என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கொள்கை என்ன? சிஃபீனாக இருக்கட்டும், ஜமலாக இருக்கட்டும், எல்லா காலத்திலும் அலி ரலியல்லாஹு ஹக்கில் இருக்கின்றார்கள், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு பற்றி தவறாக பேசுவதற்கு அனுமதி யார் கொடுத்தது? எந்த ஆயிஷா ரலியல்லாஹு பற்றி சூரத்துன் நூர் புகழ்ந்து பேசுகிறதோ அங்கே வருகின்ற வசனங்கள் யாருடையது? யாரை பற்றி? அத்தய்யிபாத்துல் லித்தய்யிபின் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அது யார் அவர்கள்? எனவே பெருமானார் சொன்னார்கள், லா துஸினி ஃபி ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்தில் ஏதாவது பேசி என்ன நோவினா பண்ணிடாதீங்க. ஏன்? நபி சொன்ன ஒரு வார்த்தை. எல்லாருக்கும் மூமினாக இருந்தால் இந்த ஹதீஸ் காதில் விடும், இல்லை என்றால் அவன் முனாஃபிக் என்றுதான் அர்த்தம். வல்லாஹி மா நஸல அலையல் வஹ்யு வ அன ஃபீ லிஹாஃபி இம்ரஅத்தின் மின் குன்ன கைரிஹா, ஆயிஷா நாயகியை தவிர நான் எந்த மனைவியோடு இருக்கும்போது எனக்கு வஹி வந்தது கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு போர்வில் இருந்தாலும் கலாமுல்லா வருகிறது, கலாமுல்லா வருகிறது. ஆயிஷா நாயகியுடைய அந்தஸ்தை இதை விட என்ன சொல்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வரும்போதெல்லாம் என்ன சொல்வார்கள்? நபியே, உங்கள் மனைவிக்கு ஆயிஷாவுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னான். சரிங்களா? இன்னல்லாஹ யுக்ரிஉக ஸலாம் யா ஆயிஷா, ஆயிஷா ஜிப்ரீல் இப்பொழுது வந்து சொல்லிவிட்டு போனார். யாருக்கு அல்லாஹ் சலாம் சொன்னானோ அவரை திட்டுவதற்கு யார் அனுமதி கொடுத்தது? யார் சலாமுல்லாஹ்வாக இருக்கின்றார்களோ, சலாமுல்லாஹி அலைஹிவாக இருக்கிறார்கள், அவர்கள் லானத்துல்லாஹி அலைஹிவாக எப்படி ஆனார்கள்? நீங்கள் சபிப்பதனால் அல்லாஹ் அனுப்பிய சலாம் போய்விடுமா? யார் யாரை சபிப்பது? அல்லாஹ் யார் மீது சலாம் சொன்னானோ அவரை சபிக்கின்ற அனுமதி யார் கொடுத்தது? தைரியம் யாருக்கு இருக்கிறது? எனவே ஷியாக்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹுடைய அந்தஸ்தில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுவை புகழ்கிறோம் என்ற அடிப்படையில் முஆவியா ரலியல்லாஹுவை திட்டுவது கூடாது, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹுவை திட்டுவது கூடாது. சித்திக் நாயகத்தை, குலஃபாய ராஷிதீனை, சஹாபாக்களை யாரை திட்டுவதற்கு அனுமதி கிடையாது என்ற ஒரு செய்தியை நான் இங்கே உங்களுக்கு பதிவு செய்கிறேன். எனவே ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, எனவே அல்லாஹ் தஆலா கர்பலாவுடைய மைதானம், அதிலே ஏற்பட்ட நிகழ்வுகள் எல்லாத்தையும் அல்லாஹ் தான் ஏற்படுத்தி விட்டார். சிலதை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அது எப்படி மேட்ச் ஆகும் என்று நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாது. அதில் ஒன்று என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பிறகு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு மரணிக்கின்றார்கள். கிலாபத்துடைய கடைசி காலங்கள் 30 ஆண்டுகள் கிலாபத். அந்த அடிப்படையில் அலி ரலியல்லாஹு மரணிக்கின்ற பொழுது அவங்களுடைய வயது என்ன தெரியுமா? வஹுவ இப்னு 58, 58 வயது. அலி ரலியல்லாஹுக்கு 58 வயது, அதில் மரணிக்கின்றார்கள். வமாத லஹா ஹஸன் வகுதில லஹா ஹுசைன், ஹஜ்ரத் ஹஸன் ரலியல்லாஹு அவர்களும் மரணிக்கின்றார்கள், 58 வயது. ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கின்றார்கள், அவர்களுக்கும் 58 வயது. வமாத அலி இப்னுல் ஹுசைன் வஹுவ இப்னு 58, ஹுசைன் ரலியல்லாஹு 58 வயது. அவருடைய பிள்ளை ஹஜ்ரத் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு மரணிக்கின்றார்கள், 58 வயது. பாத்தீங்களா? இது யார் செட்டப் பண்றது? 58 வயதுல மரணிப்பது எப்படி? நபி அவர்கள் சித்திக் நாயகத்துடைய பல அந்தஸ்தில் ஒரு அந்தஸ்து என்ன தெரியுமா? உமரை பாருக்கூடிய அந்தஸ்து. யாரெல்லாம் உமரை பாருக்கை திட்டுவார்கள்? ஷியாக்களை காத்து செலுத்தி கேட்டுக்கொள்ளுங்கள். என்ன? அலி ரலியல்லாஹு அவர்கள் 63 வயதில் மரணிக்கவில்லை, நபி 63 வயதில் மரணித்தார்கள். அதே 63 சித்திக் நாயகம், அதே 63 உமர் நாயகம். சரிங்களா? அல்லாஹ் மேட்ச் செய்கின்றான் இதையெல்லாம். எனவே நீங்கள் திட்டுவதனால் சித்திக் நாயகத்துடைய அந்தஸ்து குறையுமா? வேண்டுமானால் ஒரு குர்ஆனை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். எப்படி 40 ஜுஸ் என்று சொல்லிவிட்டீர்களோ, 10 ஜுஸ் எக்ஸ்ட்ராவாக ஆக்கினீர்களோ, புது குர்ஆனை உண்டாக்கி கொள்ளுங்கள். ஏன்? அதில் தான் சித்திக் நாயகத்தை நீங்கள் திட்ட முடியும். அதில் தான் சித்திக் நாயகத்துடைய உமரை பார்க்கக்கூடிய அந்தஸ்தை குறைக்க முடியும். ஏன்? நாங்கள் வைத்திருக்கக்கூடிய உலகம் ஏற்றுக்கொள்ளுகின்ற குர்ஆனில் சஹாபாக்களின் புகழ் இருக்கிறது. எப்படி அஹ்லே பைத்தினுடைய புகழ் இருக்கிறதோ, சஹாபாக்களுடைய புகழும் அந்த குர்ஆனில் இருக்கிறது. குர்ஆனை மாற்றி விடுங்கள். அப்பொழுதுதான் சித்திக் நாயகத்துடைய அந்தஸ்தை நீங்கள் மறைக்க முடியவில்லை என்று சொன்னார். சித்திக் நாயகத்துடைய அந்தஸ்து உலகம் முழுக்க பரவி கொண்டே இருக்கும். இந்த சூரியன் எப்படி வெளிச்சமாக பகலில் தெரிகிறதோ, எப்படி இரவிலே சந்திரனுடைய வெளிச்சம் தெரிகிறதோ, அதே போன்றுதான் சித்திக்குடைய புகழ் பரவி கொண்டே இருக்கும். பாரூக் அஸமுடைய புகழ் என்றும் குத்துபாக்களில் அவருடைய பெயர்கள் சொல்லப்படுகிறது என்று சொன்னார். அஹ்லே பைத் எப்படி பார்த்தீங்களா? அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினர்கள் வெறும் அஹ்லே பைத்துடைய பேரை சொல்லி குலஃபா ராஷிதுடைய பேரை மறைக்கவில்லை. வெறும் குலஃபா ராஷிதுடைய பேரை சொல்லி அஹ்லே பைத்தை விடவில்லை.
இந்த தீனுக்காக பாதிக்கு பாதி பாடுபட்டவர்கள் சஹாபாக்கள் என்றால் மீதி அஹ்லே பைத்துகளாக இருக்கிறார்கள். எனவே தான் குலபாய ராஷிதீனுடைய பெயர்களை சேர்த்து அஹ்லே பைத்துடைய பெயரும் குத்பாக்களிலே ஜும்மாக்களிலே சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இந்த தியாகத்தை யாரும் மறைக்க முடியாது என்பதை ஒவ்வொரு காட்சிகளும் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கு. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் கடந்து விட்டது. அந்த அஹ்லே பைத்தை நாம் நினைக்க வேண்டும், அவர்களை பற்றி பேச வேண்டும், புகழ வேண்டும். ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிக்கிறேன். அன்ன ரஸுலன் ஹஜ்ரத் இப்னு கஸீரின் இந்த செய்தி வருகிறது. அன்ன ரஸுலன் கான யாத்தி குல்ல கதா. ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் காலையிலே வருவார். எங்கே வருவார்? மஸ்ஜித் நபவிக்கு வருவார். ஃபயஸூர் கபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய அங்க வந்து ஜியாரத் செய்வார். யுஸல்லி அலைஹி, அவர்களுக்கு சலாம் சொல்லுவார். வயஸ்னஉ மின் ذلك மஷ்ஹூரி அலைஹி. அலி பின் ஹுசைன் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வருகிறார், ஜியாரத் செய்கிறார், சலாம் சொல்கிறார். இன்னும் சில பேருக்கு ஜியாரத் என்றாலே ஆக மாட்டேங்கிறார். ஆனால் சஹாபாக்குடைய சுன்னத்தாக இருக்கு, நபியுடைய சுன்னத். எனவே அவர்கள் வந்து செய்கிறார். ஒரு தடவை ஹஜ்ரத் ஸைனுல் ஆபிதீன் அவர்களை பிடித்து கேட்டார்கள், மா யஹ்மிலுக அலா ஹதா, இந்த காரியத்தை எது தூண்டியது என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் பதில் சொன்னார்கள், அஹிப்பஸ் ஸலாம் அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியின் மீது நான் சலாம் சொல்ல ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அதனால்தான் அவர்களுக்கு பதில் கிடைத்தது. அந்த ஹதீஸை அவர்கள் சொன்னார்கள், ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு என் தந்தை மூலமாக, நபியின் மூலமாக நான் ஒரு ஹதீஸை கேட்டிருக்கிறேன். லா தஜஅலு கபரி வதனன் யுஅபத் என்று சொல்லிவிட்டு வஸல்லு அலைய வஸல்லிமு ஹைது குன்தும் ஃபதப்லுகனி ஸலாத்துக்கும் வஸலாமுக்கும், உங்கள் ஸலாத்தும் ஸலாமும் எனக்கு வந்து சேருகிறது என்ற செய்தியை ஹஜ்ரத் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு இந்த ஹதீஸை சொன்னார்கள் என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டியது நேரம் நடந்துவிட்டது. கர்பலாவுடைய அந்த நாட்களை நினைவு கூற வேண்டும். முஹர்ரமுடைய மாதத்தில் மட்டும் கிடையாது, வெறும் 10 நாட்கள் மட்டும் கிடையாது. தண்ணீரை குடிக்கும் போதெல்லாம் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு நினைவு வர வேண்டும், கர்பலாவுடைய நினைவு வர வேண்டும். ஒவ்வொரு நொடியும் நாம் கர்பலாவுடைய அந்த நினைவிலே வாழ வேண்டும். ஏன்? அவர்கள் இந்த தீனுக்காகப்பட்ட தியாகங்கள், எப்படி அவர்கள் யஸீதிடத்தில் கையை கொடுக்காமல் வாழ்ந்தார்கள். ஹயாத்தே அபதியாவுடைய வாழ்க்கைக்காக, துன்யாவுடைய அற்ப வாழ்க்கைக்காக இன்று அநியாயக்காரர்களோடு கை கோர்க்கின்றவர்களே, பாவத்தின் பக்கம் போகின்றவர்களே, ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தன்னுடைய கடைசி நாள் வரை தொழுகையோடு, அல்லாஹ்வோடு, ரசூலோடு, அவர்கள் ஷரியத்தோடு அவர்கள் வாழ்ந்து காட்டினார். என்று அந்த ஹுசைன் ரலியல்லாஹுடைய பெயரால் ஷரியத்தை மீறிய பாவங்கள், எப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் நடக்கிறது. தீ மிதிக்கின்றார்கள், நெருப்பு மிதிக்கின்றார்கள், தன்னை தானே வரத்தி கொள்ளுகின்றார்கள். யார் அனுமதி கொடுத்தார்கள்? இந்த தியாகத்தை அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் அஹ்லே பைத்துகள், சஹாபாக்கள், ஏன் பெருமானார் அவர்கள். நபியுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வந்ததை தவிர அவர்கள் மாற்றம் செய்தார்களா? நெருப்பில் குதித்து விட்டார்களா? தன்னைத்தானே அடித்து கொண்டார்களா? ஆனால் ஹதீஸ்கள் தன்னைத்தானே அடிக்கக்கூடாது என்று வருகிறது. நெருப்பை கொண்டு மிதிப்பதா? லா யுஅஸ்ஸபு அஹதுன் பின்னார் இல்லா ரப்பன்னார். இந்த நெருப்பை கொண்டு தன்னைத்தானையும் பிறரையும் வரத்திக் கொள்வதற்கு யாருக்கும் அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை. இந்த நெருப்பை கொண்டு யாரும் தன்னைத்தானும் பிறரையும் வேதனை செய்து கொள்வதற்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் நெருப்பை கொண்டு தண்டிப்பான். எனவே இன்று யாரெல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய பேரிலே நெருப்பிலே குதித்து அவர்கள் தங்களுடைய சோகத்தை வெளிப்படுத்துவதாக நினைக்கின்றீர்களோ, நீங்கள் எதனுடன் இருப்பீர்களோ அதனுடன் தான் எழுப்பப்படுவீர்கள் என்ற அடிப்படையில் மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், இது மாற்றா மதத்தினுடைய கலாச்சாரம். அதை போய் செய்வதா? அதை கொண்டு, நெருப்பை கொண்டு ஒருவர் மிதித்துக் கொள்வாரா? இது எவ்வளவு பெரிய பெருமானாருடைய இழப்பு தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய இழப்பு. ஆனால் அதை நாம் துக்கமாக நினைக்கின்றோமா? எனவே அவர்களை பற்றி பேச வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் வாழ்வது தான் உண்மையான அஹ்லே சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அடையாளமாக இருக்கு. ஹுசைன் ரலியல்லாஹு நேசிக்கின்றவர்களே, அந்நிய பெண்களுடைய தொடர்பை விட்டும் நீங்கி விடுங்கள், அசிங்கமான காட்சிகளை விட்டும் நீங்கள் நீங்கி விடுங்கள். ஹுசைன் ரலியல்லாஹுடைய பிரியத்தில் நீங்கள் வாழ்ந்தீர்கள். வாழுகின்ற காலத்திலே அவர்கள் எந்த அந்நிய பெண்ணை பார்த்தது கிடையாது, தவறான தொடர்புகளை விட்டது கிடையாது, போதைகளுக்கு அடிமையாக இருந்தது கிடையாது. கலாமுல்லாவைத்தான் அவர்கள் என்று ஓதி கொண்டிருந்தார்கள். மரணிக்கின்ற தருவாயிலும் நேசப்பே குர்ஆன் இப்ப எல்லாம் ஹாரிப்பே லாக்கும் சலாம் என்று சொன்னார்களே. இதனால் ஈட்டி முனையில் குர்ஆனை ஓதிய ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு நாம் இன்று அவருடைய தியாகத்தை மறந்துவிட்டு அவருடைய பேரில் அனாச்சாரங்கள், அட்டுழியங்கள் செய்கின்ற சூழ்நிலை. எனவே இதுவெல்லாம் மார்க்கத்தின் அடையாளங்கள் கிடையாது என்பதை நான் இங்கே வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹுசைன் ரலியல்லாஹு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரியத்தை வெளிப்படுத்த நினைத்தால் அவர்கள் ஷரீஅத்தினுடைய பிடிமானத்தில் நீங்களும் பிடிமானமாக இருங்கள்.
அவர்கள் ஏழைகளை நேசித்தார்கள், ஏழைகளுக்கு வாரி வழங்கினார்கள். சகாவத், அது போன்ற மதீனாவில் சகாவத்துடைய வீடு கிடையாது. யாருடைய வீட்டிலிருந்து குர்ஆனும் ஹதீஸும் துன்யா முழுக்க உலகம் முழுக்க கிடைத்ததோ, எப்படி ரூஹானி தொடர்புகள் கிடைத்ததோ, ஜிஸ்மானி கூட்டான உணவுகளும் அவர்களுடைய வீட்டிலிருந்து தான் கிடைத்தது அன்று வாழ்ந்த மதீனா மக்களுக்கு என்று சொன்னார். அவருடைய பெயரால் எல்லாருக்கும் தண்ணீர் கொடுங்கள், அவருடைய பெயரால் எல்லாருக்கும் உணவு கொடுங்கள், தாம் செய்யுங்கள், பிறருடைய தாகத்தை போடுங்கள், ஆடை இல்லாதவருக்கு ஆடை கொடுங்கள், கல்வி இல்லாதவருக்கு கல்வி கொடுங்கள், ஷரியத் இல்லாதவருக்கு ஷரியத்தை கற்றுத்தாருங்கள். அதுதான் நாம் சேர்ந்தது எல்லாம் அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அவர்கள் செய்த அந்த இழப்புக்கு உண்டான பரிகாரமாக இருக்கிறதை தவிர, ஒருவர் இறந்து விட்டால் அதற்கு பகரம் அது போன்று நாமும் செய்வது என்று சொன்னால் எத்தனை உயிர்கள் இங்கே போவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த கர்பலாவுடைய நாள் வெறும் பேச்சின் அடிப்படையில் மட்டும் இல்லாமல் உள்ளத்திலே கர்பலாவுடைய அந்த வேதனையும் வழியும் என்றும் தாங்கிக் கொண்டவர்களாக அல்லாம இப்னு கஸீர் அவர்கள் சொல்வார்களே, அல குல்லி முஸ்லிமின் யஜிபு அன் யஹ்ஸுன கத்லில் ஹுசைன், ஹுசைன் ரலியல்லாஹுடைய அந்த கத்லுடைய சோகம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். முஸ்லிம் என்று சொன்னார் அதில் இந்த உள்ளத்திலே ஹுசைன் ரலியல்லாஹுடைய சோதனைகளும் வேதனைகளும் படிய வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்களே. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை முறைப்படி வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாக. அதே ஜிக்ரிலே சுக்ரிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாக. அதே சாமத்தையும் பொறுமையும் அல்லாஹ் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வீரத்தோடு தியாகத்தோடு ஹுசைன் ரலியல்லாஹுடைய பெயரை சொல்லுகின்ற வாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் நிறைவான முறையில் தருவானாக. வாக்கிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ ஸல்லிம் அலைஹி அல்லாஹும்ம ஸல்லி பிதுபனா கஃபாயனா பில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஸல்லி அலா முஹம்மதின் வ ஸல்லி அலா நபியில் கரீம் من كلام سيدنا نبينا سندنا مولانا قرتين محمد صلى الله عليه وسلم بالانبياء والاولياء والعلماء والشهداء والصلحاء خصوصا الى روح سيد الشهداء امام حسين عليه الصلاه والسلام جميع شهداء كربلاء رضوان ثم خصوصا سيدنا علي اصغر اكبر امام قاسم عباس يعني الله زين العابدين رضي الله زينب رضي الله جعفر امام باقر رضي الله جميع اهل بيت النبي صلى الله عليه وسلم اللهم انفعنا ببركاتهم اللهم ஜாலானுடைய பாவனை மன்னிச்சியா அல்லாஹ், உயர்ந்த வாழ்க்கை கொடுத்தியா அல்லாஹ். சையது ஷுஹதா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய நினைவை கொண்டு அவருடைய கர்பலாவுடைய சிக்கரை கொண்டு யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையிலே இஸ்திகாமத்தை கொடுயா அல்லாஹ். சபுர ஹில்மோடு வாழ்கின்ற பாக்கியத்தை கொடுத்தியா அல்லாஹ். சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு விரும்பிய வாழ்க்கையின்படி வாழ்கின்ற பாக்கியத்தை கொடுத்தியா அல்லாஹ். என்னுடைய வாழ்க்கையை வளமானதாக நலமானதாக சரியா அல்லாஹ். எங்களுக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பை அதிகப்படுத்தியா அல்லாஹ். நல்லதாக ஆக்கிவையா அல்லாஹ். சமாதானமானதாக உயர்தரமான ஆக்கிலையா அல்லாஹ். என்றும் யஸீதுடைய கூட்டத்தை விட்டும் யா அல்லாஹ் எங்களை சமூகத்தை பாதுகாத்து வச்சியா அல்லாஹ். எங்கள் கியாமத் வரை வருகின்ற எங்கள் சந்ததிகள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையிலே யாரை ஹுசைனிலே நினைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ஸல்லி அலா நபி ஸையதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.